டிஃப்ரெண்ட்டான மூவி, ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. எல்லாருக்கான ஒரு படமாகவும் இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க? ஒரு காமன் மேன் பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கும், வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து பார்க்கலாம். சஜஸ்டட் மூவி. ஃபீல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் மூவிக்கு லேட்டாக வந்தேன், பட் ஸ்டில் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா எங்கேஜிங்கான மூவி, போர் அடிக்கல. எங்கேயும் லேக் பெருசாக தெரியல, பாட்டுலாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் நல்லா தான் இருந்துச்சு. நைஸ் மூவி. ஃபேமிலியோட அப்படிலாம் இல்லை, பார்க்கலாம். நைஸ் மூவி. ஆண்ட்ரியா எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா எல்லாருமே ஆப்வியஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஒன்ஸ் ரோல் இஸ் வெரி நைஸ். அந்த எம்ஆர் ராதா மாஸ்க் போடுறதுக்கான ரீசன் இருக்கா? அது மூவி பார்த்தா தான் புரியும். இப்போ சொன்னால் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸில் அக்செப்டபுளாக இருந்துச்சு. நைஸ், ஓகே. பட் லேக் இல்லை. நல்லா எங்கேஜிங்கான என்டர்டெய்னிங்கான மூவி. நல்லா இருந்துச்சு. ஆ ஹீரோயின் தேவை. இதில் ஒரு ஓகே சரி, ஓகே. நல்லா இருந்துச்சு ப்ரோ. கவின் மூவி இது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு வந்ததில்லை. ஹீரோ பேஸ்ட் மூவி கிடையாது, ஸ்டோரி பேஸ்ட் மூவி தான். நல்லா இருந்துச்சு. எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லாயிருக்கும். எப்படி பண்ணியிருக்காரு கவின்? கவின் நல்லா பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எம்ஆர் ராதா மாஸ்க்லாம் போட்டு அது மாஸ்க், அது ஜஸ்ட் ஒரு மாஸ்க் தான். எம்ஆர் ராதாக்கும் மாஸ்க்கும் பெரிய கனெக்ட் இல்லை. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன ரோல் மேஜர் மாஸ்க்லாம் என்ன சொல்ல வராங்க? மாஸ்க் தான், மாஸ்கோட திருட போகிறவங்க அந்த ஐடென்டி வெளியே ரிவீல் ஆகக்கூடாது மாஸ்க் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மாஸ்க்குக்கும் மூவிக்கும் சம்மந்தம் இல்லை. பட் அந்த மாஸ்க் போட்டிருக்க கேரக்டர்ஸ் தான் மெயின் படத்தில். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் ப்ரோ. ஸ்டோரி பேஸ்ட் மூவி. கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் இதுவாக இருக்குது, பட் அப்படி பார்க்கலாம். நடுவில் தேட்டரு சிரிக்கிற மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஹீரோ புரியல. ஹீரோயின் சின்ன ரோல் தான். அவங்களுக்கான ரோல் முக்கிய ட்விஸ்ட் ரோல். அவங்களோட ரோல் ட்விஸ்டான ரோல் கொஞ்சம். ஆண்ட்ரியா எப்படி? நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இந்த படம் சூப்பராக இருக்குது. மிடில் கிளாஸை பற்றி தான் ப்ரோ பேசியிருக்காங்க. மிடில் கிளாஸ் கோவப்பட்டா என்ன ஆகும் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. இன்னும் ப்ரோ கிட்டத்தட்ட அப்படி தான். ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா எல்லாருமே நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது எல்லா ஆக்டிங்குமே. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்குலாம் ரொம்ப வல்கர்லாம் இல்லை. பார்க்கலாம் ஃபேமிலியோட, நோ ப்ராப்ளம் தான். ஆண்ட்ரியா பூஷன் எப்படி? சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களும் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் தேவையா? ஹீரோயின் தேவை இல்லை தான், பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. படம் காமெடியாக போதும் இல்லை சீரியஸாகவே இருக்கு? இடையில டார்க் காமெடி இருக்குது. நல்லா ஒரு சில காமெடிஸ்லாம் நல்லா ஒர்க்காக இருக்குது. கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் லைட்டாக லேக் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் அது ஸ்டார்டிங்கில் தான் அது. அப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடிலாம் நல்லா காமெடியாக போக ஆரம்பிச்சிச்சு. கவினுக்கு இந்த படம் பெஸ்ட் படமா? நல்லா கம்பேக் தான். நல்லா இருக்கு. நல்லா சரியா போகும். அதான் இது நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. படத்துலேயே ஏதாவது நல்ல சீன் என்ன சீன்? அது நிறைய சீன் நல்லா இருந்தது. ஞாபகம் இல்லை எனக்கு எதுவுமே. நல்லா தான் இருந்துச்சு நிறைய சீன்ஸ். இன்டர்வல்லாம் நல்லா தான் இருந்தது. சாட்டிஸ்ஃபை ஆனீங்களா? ஓகே தான். எப்படி இருக்கு படம்? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். என்ன மாடல் ஆஃப் ஸ்டோரி? மாரல் நீங்கள் பாருங்களேன், ஸ்டோரியே நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமாம், செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படி, செகண்ட் ஹாஃப் படம் பிடிச்சிருந்தா? நல்லா இருக்கு. எந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது? படத்தில் ஆண்ட்ரியோட கேரக்டர் நல்லா போல்டாக நல்லா இருந்துச்சு. கெவினோட கேரக்டருமே நல்லா இருந்தது, எமோஷ்னலாக. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேகாக இருக்கிற லாகுன்னு இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் தேவையா? ஹீரோயின் அஃப்கோர்ஸ் பாட்டில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஜிவி சொல்லவே வேண்டாம். படத்துலேயே ஒரு நல்ல சீன் என்ன சீன்? படம் நல்லா தான் இருக்கு, பாருங்க. கிளைமேக்ஸில் அக்செப்டபுளாக இருந்துச்சா? நல்லா இருந்தது. கவின் ஆக்டிங் எப்படி இருந்தது? கவினோட மூவிஸில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கும். நெல்சனோட வாய்ஸில் ஸ்டார்டிங் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடா? எஸ். படம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பெருசாக எதுவும் எதிர்பார்த்து இந்த படத்தை தர முடியாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்து நல்லா இருந்துச்சு. படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப ரீச் ஆகிருந்திருக்கும் அப்படி தான் தோணுச்சு. தேங்க்யூ. இல்லை கண்டென்ட் சொல்ல வேணாம். அப்புறம் நல்லா இருக்குது. அதனால் கண்டென்ட்டாக படம் சூப்பராக இருக்கலாம். நல்லா இருக்குது. சூப்பர் படம். கவின் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. அவர் தான் ப்ராமிசிங் ஆக்டராக இருக்கார். எல்லாருமே பார்க்கலாண்ணா. நல்லா இருக்குண்ணா படம். சூப்பர் படமாக இருக்குது. ஃபேமிலிஸ் எப்படி இருந்தாலும் படம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஓவராலாக பேக்கேஜாக சூப்பர் படம்ண்ணா. ஒரு காமன் மேனுக்கான ஸ்கிரிப்ட் அதான் நல்லா இருக்குண்ணா. அது எல்லாமே தான் படம் கண்டென்ட் சொல்லிட்டேன். மணி பேஸ்ட் ஆன் மூவி தான். ஆமாண்ணா. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கண்டென்ட் சொல்ல வேணா, படம் நல்லா இருக்குது. ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க. இல்லை நான் சொல்லிட்டேன் நல்லா இருக்காதுண்ணா. அப்புறம் அதனால் ஓவராலாக கிளைமேக்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. சீரியஸாக போனால் காமெடி எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்குண்ணா. பேக்கேஜாக எல்லாமே இருக்குது. சீரியஸ், காமெடி, அடல்ட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்கும் ஓவராலாக. தேங்க்ஸ்ண்ணா. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. இன்டர்வல்
செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் ஹிட் ப்ரோ, கன்ஃபார்ம் ஹிட் படம். இது கம்பேக் தான் இது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், ஒரு ஹாஃப் அன் ஹவர் தாண்டி மற்றது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் கொஞ்சம் கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. மற்றபடி ஆசமாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் அந்த காமெடி எலிமெண்ட்ஸ் இதுன்னு சேர்ந்து வரும்போது பார்க்க நல்லாவே இருந்தது படம். எக்ஸ்பெக்ட் பண்ணல ட்ரெய்லர் பார்க்கும்போது. ரொம்ப யூஸ்வலாக இருக்கும்னு நினச்சோம். பட் கவினோட யதார்த்தமான ஆக்டிங் எல்லாமே அவருக்கு பயங்கரமாக சூட் ஆகுது ஆக்சுவலி, அவர் பண்ணுற ஸ்டோரி செலெக்ஷன்லாம். ஸோ நல்லாவே இருந்தது. மற்றபடி எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக இருந்தாங்க. ஆண்ட்ரியா, சார்லி, அவரோட கேரக்டர் எல்லாமே நல்லா இருந்தது. எதுவுமே ஓவர் டூ பண்ணாமல் படத்துக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கேரக்டர் இருந்தது. ஒரு 20-30 மினிட்ஸ் மட்டும் எல்லா கேரக்டரும் அந்த ஸ்டோரிக்குள்ளே போகும்போது நெல்சன் நரேட் பண்ணுற மாதிரி அவரோட வாய்ஸ் ஓவரில் நரேட் பண்ணுவார். அது மட்டும் கொஞ்சம், மற்றபடி அது படத்துக்கு தேவைதான். அதனால அது ஒரு லேகாக சொல்ல முடியாது. பட் நல்லாவே இருந்தது படம். இல்லை காமெடி இருக்குது, சீரியஸாக போகுது. ஒரு கிளைமேக்ஸில் மட்டும்தான், மற்றபடி காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. அவங்களோட ஆட்டிடியூட் நல்லா இருக்காங்க, நல்லா கேரி பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒரு பயங்கரமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அதில் அவங்களுமே அது ஹீரோயின் எதுக்கு வச்சுருக்காங்கன்றது அதிலே நல்லா கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதுக்கு ஹீரோயின் தேவையான்றது மாதிரி தான் இருக்கும். பட் அது கதைக்கு ஆக்சுவலி தேவை தான், நல்லாவே இருந்தது. செம்ம சீன் வந்து இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஹைப்பு சீன் வரும். அந்த சீன் தான் ஆக்சுவலி பயங்கரமாகவே இருந்தது. லைக் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் மூவி. அந்த ஹைப் சீன் பார்க்கும்போது வர்த்து ஓகே வந்து உட்காந்து பார்க்கலாம் படம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். இங்கே அப்படி எதுவுமே நான் டிப்பிக்கலாக சொல்ல போனால் டூடில் காமிக்காதது எதுவுமே இதில் அப்படி ஒன்றும் அவ்வளோ மோசமாக இதில் இல்லை. நல்லாவே இருந்தது. ஃபேமிலியாக வந்து உட்காந்து ஜாலியாக பார்க்குற படத்தை. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, பயங்கரமாக இருக்குது அவரோட ரோல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது